பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்ற வசனத்தின்படி தேவன் மேல் கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் இரத்த சாட்சியாய் மரித்த மிஷனரியை பற்றி காண்போம். 1806 இங்கிலாந்தில் ஸ்டீவனேஜில் பிறந்தவர் மிட்லி ஜான் ஜென்னிங்ஸ். இவர் கேம்பிரிட்ஜில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் கல்வி பயின்றார். 1831 பாதிரியராக நியமிக்கப்பட்டார். தேவன் மீது இவர் கொண்டுள்ள அன்பு இவரை மிஷனரியாக மாற வழிவகை செய்தது. இதனால் 1832 முதல் கிழக்கிந்திய கம்பெனியின் மத போதகராக மிட்லி பணியாற்றினார். இவர் டெல்லியில் தனது மிஷனரி பணியை தொடங்க அறியப்பட்டார். மிட்லி 1832 கான்பூருக்கு வந்த ஆரம்பத்தில் ஆங்கிலேயருக்கு மட்டுமே பணிபுரிந்தார். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு தனது சொந்த மக்களின் ஆன்மீக தேவைகளுக்கு அப்பால் பார்க்க அவரை தூண்டியது. கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் மிட்லி இந்திய மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். கான்பூரில் 20 வருட ஊழியத்திற்கு பிறகு மிட்லி 1851 டெல்லிக்கு மாற்றப்பட்டார். அந்த நேரத்தில் டெல்லி முகமதிய நம்பிக்கையின் கோட்டையாக இருந்தது. மிட்லி டெல்லி மக்களின் ஆன்மாக்களை காப்பாற்ற மிகவும் சுமையாக இருந்தார். ஆனால் யாராலும் ஆதரிக்கப்படாமல் தனியாக இருந்தார். எனவே அவர் டெல்லி முழுவதும் சுற்றி திரிந்தார். தேவன் இந்த புறஜாதி நகரத்தை பார்க்க வேண்டும் என்று தெரு முனைகளில் நின்று பிரார்த்தனை செய்தார். இதன் விளைவாக கிறிஸ்துவுக்குள் 2 உயர் ஜாதி குலத்தை சேர்ந்த நன்கு படித்த இந்தியர்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஒருவர் கணித பேராசிரியர், மற்றொருவர் அறுவை சிகிச்சை நிபுணர். இவர்களின் மூலம் மிட்லி டெல்லியில் சபையை உருவாக்கினார். மிட்லியின் முறையீட்டின்படி வெளிநாட்டு பகுதிகளில் நற்செய்தியை பரப்புவதற்கான சங்கம் 2 மிஷனரியையும் ஊழியத்தை தொடங்க தேவையான நிதியையும் இந்தியாவிற்கு அனுப்பியது. டெல்லி பணி இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய மிஷனரி பணித்துறைகளில் ஒன்றாக மாறியது. பின்னர் 1857 பயங்கரமான சிப்பாய் கலகம் வந்தது. நகரத்தில் இருந்த ஒவ்வொரு ஐரோப்பியரும் சிப்பாய்களால் இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். அப்பொழுது மிட்லி தன் குடும்பத்துடன் செங்கோட்டையில் குடியிருந்தார். அந்த துரதிர்ஷ்டமான நாளில் வெறித்தனமான சிப்பாய்கள் அவரது குடியிருப்புக்குள் நுழைந்து மிட்லியையும் அவரது குடும்பத்தையும் கொலை செய்தார்கள். மிட்லி தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். கிறிஸ்து மீதான நம்பிக்கையை மறுக்காததற்காக அறுவை சிகிச்சை நிபுணரும் டெல்லி மருத்துவமனையில் கொல்லப்பட்டார். இந்த கலகத்திலிருந்து தப்பித்த கணித பேராசிரியர் மீண்டும் டெல்லிக்கு சென்று புறஜாதிகளுக்கிடையே துணிச்சலுடன் ஊழியம் செய்ய தொடங்கினார். இன்னும் அதிகமான மிஷனரிகள் வந்து மிட்லி விதைத்த விதைக்கு தண்ணீர் ஊற்றினார்கள். அதன் மூலம் டெல்லியில் ஏராளமான ஆத்தும அறுவடை செய்தனர். பிரியமானவர்களே, நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்கள் சுகமான வாழ்வுக்கு அப்பால் வேலை செய்கிறீர்களா? ஆமேன்.